ஆயுஷ்மான் யோஜனா. ஆயுஷ்மான் யோஜனாவில் செய்யப்படவிருக்கும் மாற்றங்கள் விவரங்கள் இதோ. மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கியா யோஜனா திட்டம் 5 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் நாட்டில் இதுவரை சுமார் 10 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரூபாய் 5 லட்சம் வரை இலவச சிகிச்சை அளிக்கும் இந்த திட்டம் ஏழைகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. எனவே விரைவில் இத்திட்டத்தில் சில முக்கிய மாற்றங்களை செய்ய மத்திய அரசு முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆயுஷ்மான் பாரத் சுகாதார திட்டத்தின் கீழ் காப்பீட்டுத் தொகையை தற்போதுள்ள ரூபாய் 5 லட்சத்தில் இருந்து ரூபாய் 10 லட்சமாக மத்திய அரசு உயர்த்த வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. அதேபோல் எதிர்காலத்தில் ஆயுஷ்மான் யோஜனாவின் நோக்கம் மற்றும் அதன் பேக்கேஜ் சிஸ்டம் முற்றிலும் மாற்றப்படும். இதன் கீழ் ஒரு குறிப்பிட்ட வயது வரம்புக்கு பிறகு நிதிநிலையை பொருட்படுத்தாமல் பணக்காரர் மற்றும் ஏழை என அனைத்து தரப்பினருக்கும் இதன் பலன் வழங்கப்படலாம் என்று நம்பப்படுகிறது. முன்னதாக மத்திய சுகாதார அமைச்சகம் இந்த ஆயுஷ்மான் யோஜனா திட்டத்தை மேலும் மேம்படுத்த பரிந்துரைத்தது. இதனைத் தொடர்ந்து நிதி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் வினோத் பால் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. இந்த குழு விரைவில் தனது அறிக்கையை சமர்ப்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இக்குழுவின் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டவுடன் அதன் அடிப்படையில் இந்த திட்டத்தில் செய்யப்பட வேண்டிய மாற்றங்களுக்கான ப்ளூ பிரிண்ட் தயாரிக்கப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆயுஷ்மான் யோஜனா திட்டத்தின் கீழ் நாட்டில் தற்போது உள்ளதோடு மேலும் பல மருத்துவமனைகள் சேர்க்கப்படும் என்று ஊகிக்கப்படுகிறது. மக்கள் விரைவாக சிகிச்சை வசதிகளை குறிப்பாக சிறிய நகரங்களில் உள்ள மருத்துவமனைகளுக்கும் கூட இந்த திட்டத்தின் கீழ் சேர்க்கப்படக்கூடும். தவிர இத்திட்டத்தின் கீழ் ரூபாய் 5 லட்சம் வரை அளிக்கப்பட்டு வரும் இலவச சிகிச்சை வரம்பை ரூபாய் 7 லட்சம் முதல் 10 லட்சமாக அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாகவும் ஊகிக்கப்படுகிறது. அதேபோல் இந்த திட்டத்தின் கீழ் சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனைகளுக்கு குறிப்பிட்ட சிகிச்சைக்கான கட்டணங்களை விரைவாக செலுத்துவதை உறுதி செய்ய உங்கள் ஆதார் கார்டை அப்டேட் செய்யவில்லையா? இந்த தேதிதான் தலைமையிலான உடனே பண்ணிடுங்க. ஆதார் அட்டை வைத்திருப்பவர்கள் வரும் செப்டம்பர் 14ஆம் தேதிக்குள் இலவசமாக அப்டேட் செய்து கொள்ளலாம் என்று இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் தெரிவித்துள்ளது. ஒவ்வொரு இந்தியருக்கும் ஆதார் அட்டை உள்ளது. இது ஒரு அடையாளம் மற்றும் முகவரிக்கான சான்றாக உள்ளதாக அரசு வழங்கும் பல்வேறு திட்டங்களை பெற ஆதார் தகவல்கள் சரியாக இருக்க வேண்டும். மத்திய அரசின் கீழ் உள்ள இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் மக்களுக்கு ஆதாரை வழங்குகிறது. ஆனால் விதிகளின்படி ஆதார் அவ்வப்போது புதுப்பிக்கப்பட வேண்டும். 10 ஆண்டுகளாக ஆதார் விவரங்களை புதுப்பிக்காதவர்கள் செப்டம்பர் 14ஆம் தேதிக்குள் அவற்றை இலவசமாக UIDAI ஆரம்பத்தில் ஆதார் புதுப்பிப்பதற்காக காலக்கெடுவை இந்த ஆண்டு மார்ச் 14ஆம் தேதி நிர்ணயித்திருந்தது. பின்னர் ஜூன் 14 வரை நீட்டிக்கப்பட்டது. மீண்டும் செப்டம்பர் 14 வரை காலக்கெடு. போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் பிரஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.